சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சார் நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? விக்கி சார், அஞ்சலி, நாங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியா இருந்தவங்க. அதுக்கப்புறம் தான் விக்கி சார் எங்களை டோட்டலா மறந்துட்டாரு. ஆனா இப்பவும் அவரு மகேஷா அறிமுகமாகி மறுபடியும் ஃப்ரெண்டா தான் இருக்காரு. அப்படியா? ஆமா சார். இப்போ அவங்க லவ் ஹெல்ப் பண்ணுறது நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். போன வாட்டியும் நாங்கள் தான் விக்கி சாரும் அஞ்சலி லவ்க்கு ஹெல்ப் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் விக்கி சாருக்கு பழைய ஞாபகம் வருதோ இல்லையோ, ஆனால் அவரை வச்சே அவருக்கும் உங்கள் பொண்ணு கவிக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்திடுவோம். என்ன, அஞ்சலியோட விக்கி சாரை சேர்த்து வைக்கிறது தான் கொஞ்சம் படாத பாட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அஞ்சலி பிடி கொடுக்கவே மாட்டேன்றா சார். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பண்ணுவீங்களா? சார் என்ன சார் சொல்லுங்க சார், நாங்கள் என்ன பண்ணோம்? அவங்களை இந்த வாட்டியும் நீங்கள் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு பழைய ஞாபகம் வர வைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. ஏன்னா அவருக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னு வைங்க, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். அதுவும் கரெக்டு தான் சார். ஆனால் அவருக்கு பழைய ஞாபகம் வர்றதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணோம்? நீங்கள் முன்ன அவர் கூட அடிக்கடி போயிட்டு வந்த இடத்துக்கெல்லாம் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அவர் பழகின பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அவருக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. ஏற்கனவே உங்களுக்குள்ள நடந்த பழைய சம்பவங்கள் எல்லாத்தையும் அவருக்கு திரும்ப திரும்ப சொல்லுங்க. இப்படியெல்லாம் பண்ணா அவருக்கு சீக்கிரமே பழைய ஞாபகம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆமா சார், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா விக்கி சாருக்கு பழைய ஞாபகம்லாம் வர்றதுக்கு கண்டிப்பா 100% சான்சஸ் இருக்கு சார். அப்ப நீங்க அதெல்லாம் பண்ணி பாருங்க. தினம் எங்காவது அவரை வெளியே கூட்டு போங்க. இங்க வீட்டில் இருக்கவங்க கேட்டா கூட நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிறேன். ஓகே சார். நீங்களும் மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீங்க ஏற்கனவே போன இடத்துக்கெல்லாம் அவரை கூட்டிட்டு போங்க. ஓகே சார், நாளையில இருந்து நாங்க அதை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சார் நீங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இது எங்க கடமை சார். சந்தோஷப்பா. சரி, உள்ள வா, காபி சாப்பிடு. வாமா வாங்க. வாங்க அனுவா, உட்காருங்க. சரி சார், உட்காருங்க. அஞ்சலி, உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் காஃபி கொண்டாமா? சரிங்க சார். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, அஞ்சலி இப்போ வந்துருவா. சரியா? சரி, ரிலாக்ஸ். சரி சார். என்ன பண்றது? அங்க பாரு, அஞ்சலி காஃபி எடுத்துட்டு வருவாளா வரமாட்டாளா? எங்கடா அவ வருமா நினைக்கிற? என்ன இந்த ப்ரோக்கோலி மண்டையனோட நடமாட்டம் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு? எதுக்கு இங்க அடிக்கடி வர்றாங்க? ஆஹா, இந்த மொட்டை பீஸ் கண்ணில் பட்டுமே இந்த முடிய படுத்து காண்டாவானே. சார் எப்படி சார் இருக்கீங்க? ஐ அம் குட். ஆமா, என்ன உங்களை அடிக்கடி இந்த பக்கமா பாக்குறேன்? ஐயோ சார், நான் மறந்தே போயிட்டேன் சார். என்னத்த மறந்துட்ட? உங்களை பார்த்தவனே தான் சார் எனக்கு ஞாபகமே வருது. என்ன ஞாபகம் வருது? உங்களுக்காகவே ஒரு தைலம் ஒன்று பார்த்துருந்தேன் சார். அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன் சார். தைலமா? என்ன தைலம்? நெடுமுடி தைலம் சார். நெடுமுடி தைலமா? நெடுமுடி வேணும்னு ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் இருக்காரு, அது எனக்கு தெரியும். இந்தியன் பார்ட் 1 பார்ட் 2ல கூட நடிச்சிருக்காரு. ஆனா அது என்ன நெடுமுடி தைலம்? அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எதுக்கு அந்த தைலம்? சார் என்ன சார் பேர்ல தெரியலையா எதுக்காக அந்த தைலம்னு? அந்த தைலத்தை தேய்ச்சா நெடு நெடு நெடுன்னு முடி வளர்ந்துகிட்டே இருக்கும் சார். அனு திரும்ப இந்த மாதிரி கூந்தல் வளர்ந்துகிட்டே இருக்கும் சார். அப்படியா? ஆமா சார். அந்த நெடுமுடி தைலத்தை நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவைன்னு விடாம தேய்ச்சிங்கன்னா
31வது நாள் உங்க மொட்டை மண்டையில அப்படியே முடி சும்மா நெடு நெடுன்னு முடி வளர்ந்து நிக்கும் சார். ஆஹா, அதனாலதான் அதுக்கு பேரு நெடுமுடி தைலன்னு பேரு. அப்படியா? அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா? பாலைவனமா இருக்கிற என் தலை சிறப்புஞ்சியா மாறட்டும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு சார். என்ன கண்டிஷன்? எது வேணாலும் பண்ணலாம். அந்த தைலத்தை வாங்கிட்டு தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு 31 நாள் உங்க தலையில விளக்கெண்ணைய நல்லா தடவிட்டு மதியானம் கரெக்டா 12 மணிக்கு மொட்டை மாடிக்கு போயிட்டு சும்மா உச்சி வெயில்ல தினமும் 1 மணி நேரம் நிக்கணும் சார். தினம் 1 மணி நேரம் உச்சி வெயில்ல மண்டைய காட்டிட்டு நின்னா மண்டை என்னத்துக்கிட்ட ஆகுறது? அதுவும் 31 நாள். இது வேலைக்கு ஆகாது, இது வேலைக்கே ஆகாது. பிளான் ஏ வேலைக்கு ஆகலனா பிளான் பிக்கு போயிட வேண்டியதான். பிளான் பி என்ன பிளான்? அது கொஞ்சம் ஈஸியா இருக்குமா சார்? ரொம்ப ஈஸியா தான் சார் இருக்கும். சொல்லு சொல்லு சொல்லு. பிளான் பி என்னன்னா காலம் பூரா நீங்க சொட்டையாவே இருந்துட வேண்டியதான். டேய், இது சொட்டை இல்லடா, மொட்டை. சார் என்ன சார், பூன்னு சொன்ன என்ன, புஷ்பன்னு சொன்ன என்ன, எல்லாமே ஒண்ணுதான் சார். மொட்டை சொட்டை எல்லாம் ஒண்ணுதான் சார். விடுங்க சார், இது ஒரு விஷயமா. ஹாய், உட்காருங்க உட்காருங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். உட்காருங்க. உட்காருங்க சார். அஞ்சலி கிட்ட பேசணும்னு வந்தீங்களா? பேசிட்டீங்களா? இன்னும் இல்ல சார், பேச முடியல. அஞ்சலி நீங்க கூப்பிட்டீங்கன்னா பேசிடலாம். அவ்வளவுதானே, கூப்பிட்டுறலாம். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அஞ்சலி, என்ன அஞ்சலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கள கண்டுக்கவே இல்லையா? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வரேன் சார். கூப்பிட்டுருக்கேன், இப்ப வந்துருவாங்க. இருங்க. இருக்கடா உங்க 2 பேருக்கும். அஞ்சலி வந்துட்டாங்க. என்ன பேசணுமோ அதை பேசுங்க. அது ஒண்ணு இல்ல அஞ்சலி, சார் எங்களுக்கு காஃபி கொடுன்னு சொல்லிட்டு போனாரு. ஏன் எங்களுக்கு காஃபி தரவே இல்ல? போட்டு நாங்க மகேஷ் சாரோட மாடிக்கு போறோம். நீ வேணா காஃபி அங்க எடுத்துட்டு வந்துறேன். சார் வாங்க சார், நம்ம மாடிக்கு போலாம். வா போலாம். அஞ்சலி, எனக்கு ஒரு காஃபி மேல கொண்டு வந்துருங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. ஓகே. மொட்டை மாடிக்கு அந்த பக்கம் தான் போகணும்.